திருபுவனம் இளைஞர் போலீஸ் விசாரணையின் போது மரணமடைந்த விவகாரத்தில் இறந்த அஜித் வீட்டிற்கு தவேக தலைவர் விஜய் சென்றது அரசியல் ஸ்டண்ட் என அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். குடும்பத்திட்ட பேசினாரு. அதை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் என்னன்னா குற்ற உணர்வே இல்லாம பேசியிருக்காரு. என்ன வேணாலும் பண்ணி தெரிஞ்சுறாரு. உயிரிழந்த அஜித்குமார் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. எடப்பாடிக்கு என்றைக்குமே தார்மீக உணர்வே கிடையாது. அன்றைக்கு தூத்துக்குடியில சம்பவம் நடந்த போது காக்கை குருவிகளைப் போல சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதை கேட்ட பொழுது நான் அதை டிவியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன், தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முதலமைச்சராக இருந்தவர். அவரிடத்தில் நாகரிகத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் தலைவர் தளபதி அவர்கள் நாகரிகம் உள்ளவர், மற்றவருடைய உணர்வுகளுக்கு மரியாதை தரக்கூடியவர். இறந்து போன அஜித்குமாருடைய குடும்பத்திற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்கின்ற முறையிலே ஆறுதல் சொல்ல வேண்டியது அவருடைய பணி, கடமை. அதை உணர்ந்து செயலாற்றுகின்றவர் எங்களுடைய முதலமைச்சர். கடமை உணர்வு என்பது எதுவுமே இல்லாத ஒரு கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி. எனவே அவரை பற்றி நீங்கள் இதையெல்லாம் கவலையே படாது. தமிழக முதல்வர் நேற்று அந்த திருப்பூர் நேரில் வராம போன்ல டெலிபோன்ல ஆதரவு போயினாரு. நேற்றுக்கு விஜய் திடீரென்று அந்த வீட்டுக்கு சென்று பல்வேறு நிதியுதவிகளை வாங்கியிருக்காரு. சார், இதெல்லாம் அரசியல்ல எந்த ஸ்டெண்டும் எடுபடாது. ஏன்னா நாங்க மக்களுடைய மனதிலே இருக்கின்றோம். மக்களுடைய மனதிலே தளபதி இருக்கின்ற பொழுது வேறு எந்த ஸ்டெண்டும் அங்க எடுபடாது. ஆனா இப்ப நம்ம ஓரணியில் தமிழ்நாடு பண்றோம். 7ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமியும் போய் மக்களை செய்ய தூதியா போறாரு. இது எவ்வளவு தூரம் அதாவது ஏட்டிக்கு போட்டி, அதுக்கு பேர் பழனிசாமி. அவரை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்றோம்னா, எப்பவுமே நாங்க ஒண்ணு பண்ணாத பின்பற்றி ஏதாவது செஞ்சு அதுல தோல்வியை தழுவக்கூடிய ஒரு வெற்றிகரமான நபர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.